எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹஷ்ர் 7வது வசனத்தில் வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதனை உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டு விலகி நில்லுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சூரத்துல் அஹ்ஸாப் 21வது வசனத்தில் சொல்லும்போது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறார். அப்போ முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்வதில் தான் வெற்றி இருக்கிறது என்பதை இந்த வசனங்களினூடாக நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியை பற்றி ஒரு உத்தரவாதம் சொல்கிறான். ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, அவர் ஒருபோதும் மனோ இச்சை பிரகாரம் பேச மாட்டார், பேசுவதெல்லாம் வஹீதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். பிறிதொரு வசனத்தில் வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில் லஅഖذனா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الوتين, அவர் மனோ இச்சை பிரகாரம் இந்த மார்க்கத்தில் சொந்த கருத்தை பேசுவாராக இருந்தால் அவருடைய வலதை பிடித்து நாடி நரம்பை தரித்து விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அவர் பேச மாட்டார், பேசினா விடவும் மாட்டோமேங்கிறான் அல்லாஹ். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் இந்த அல்லாஹ்வின் தூதர் உலகம் அழியும் காலம் மட்டும் நமக்கு வழிகாட்டி தான். இந்த உலகத்திலே நமக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளோ உயர்ந்தாலும், நவீன கண்டுபிடிப்புகள் எந்த உச்சத்தை தொட்டாலும், அப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் சாத்தியமானதுதான் என்பதை அவர்தான் இறுதி தூதர் என்ற வசனத்திலிருந்து நாம் உணரக்கூடியதாக இருக்கிறார். அவ்வப்போது கால மாற்றங்களும் மனிதர்களுடைய நிலைகள் மாறும்போதும் அடுத்த வேதங்களும் அடுத்த சுஹுஃபுகளும் அடுத்த நபிமார்களும் தூதர்களும் அனுப்பப்படுவது வழமையாக இருந்தது. அந்த தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த நபிமார்களுடைய வருகை, ரசூல்மார்களுடைய வருகை முற்றுகை பெறுகிறது. அவர்தான் இறுதி தூதர். லா நபிய பஅதி, எனக்கு பின்னால் இன்னொரு நபி இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவளமாகிறார்கள். அப்ப இந்த மார்க்கத்தை எந்த காலத்திலும் எந்த தேசத்திலும் பின்பற்ற முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ உள்ள கம்ப்யூட்டர் யுகத்தில், இப்போ உள்ள தொழில்நுட்ப வளர்ச்சியில், இப்போ உள்ள மக்களுடைய நடைமுறையில் இதெல்லாமா பின்பற்றி நிற்க முடியும் என்று யாரும் கேட்க முடியாது. ஏன்னா அந்த மார்க்கத்தில் என்ன ஒரு மாற்றம் வந்தாலும் பின்பற்றக்கூடியது இருக்கிறதே, அதை மட்டும் நாங்கள் சரியாக செஞ்சுக்கிட்டே போனாலும் சரி. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் ஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக ஒருவர் கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்படும் என்று அடித்து சொல்கிறார்கள். யாரும் புதிதாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா அல் மாயிதாவினுடைய 3வது வசனத்தில் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்களுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என் அருள் உங்களுக்கு பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களிடத்தில் மார்க்கமாக இஸ்லாத்தையே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதிலிருந்து இது கம்ப்ளீட் முடிக்கப்பட்டு, இந்த மார்க்கத்தில் புதுசாக ஒன்று வர தேவையில்லை அப்படிங்கிறதையும் நாங்கள் தெளிவாக என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ இந்த மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு அடுத்தவர்களை நீங்கள் பின்பற்றுவது அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. சூரா அல் மாயிதாவினுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஈமான் கொண்டவர்களே லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய வழிகாட்டிகளாக நீங்கள் எடுத்துவிட வேண்டாம். பஅதுஹும் அவுலியா பஅத், அவர்கள் ஆளுக்கால் முரண்பட்டிருந்தாலும் உங்களை எதிர்க்கிற விஷயத்தில் அவர்கள் நேசகர்கள் தான், உங்களை எதிர்க்கிற விஷயத்தில் அவர்கள் ஒன்றுபடுவார்கள். உங்களில் யார் அவர்களை நேசகர்களாக எடுத்துக்கொள்கின்றார்களோ நிச்சயமாக அவரை சார்ந்தவர் தான்.
நிச்சயமாக அநியாயக்கார கூட்டத்தினர்களுக்கு நேர் வழி காட்ட மாட்டான் அல்லாஹ் தஆலாங்கிறான். அப்போ இது அநியாயம் அப்படிங்கிறது 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரத்தை நாங்கள் பின்பற்றணும். அவரில் அழகிய முன்மாதிரி இருக்குது. அந்த அழகிய முன்மாதிரியை நீங்கள் எடுத்துக்கோங்க. சூரத்துல் அஹ்ஸாபில் 21வது வசனம். அவர் கொண்டு வந்ததை எடுங்க, தடுத்ததை விட்டுருங்க. சூரா அல் ஹஷ்ரினுடைய 7வது வசனம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரை தவிர அடுத்தவர்களை நீங்க பின்பற்றாதீங்க. சூரத்துல் மாயிதாவினுடைய 51வது வசனம். இப்படி நமக்கு இந்த மார்க்கத்தை தெளிவாக சொல்லி தந்திருக்குது. வந்ததுக்கு பிறகு நம்முடைய கலாச்சாரங்கள் எல்லாம் அனாச்சாரங்களாக மாறக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆசை மோகங்களும் வந்தாச்சு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அன்னிக்காஹு மின் சுன்னத்திங்கிறாங்க. திருமணம் என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. யார் என்னுடைய வழிமுறையை வெறுக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை தான் திருமணம். அப்போ இந்த திருமணத்தை எப்படி பண்ணுறது, அந்த கல்யாணத்தை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், பேரளவில் நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம். பேர் வைக்கும் போது கூட தெளிவாக முஸ்லீம் என்று தெரியாத ஒரு சாடமாடையான பேர் தேவைப்படுது நமக்கு. அப்படி தான் புதுசாக பேர் வைக்கிறாங்க. அந்த முஸ்லீம் என்று காட்டிக்க கூடாத பேர் வைக்கணுமா, அந்த அளவுக்கு நம்ம நிலைமை என்ன செய்து மாறி போகுது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும்போது எதுக்கு நமக்கு இன்னொரு அனாச்சாரம், நமக்கு எதுக்கு அடுத்தவன் கலாச்சாரம்? சிந்திச்சு பார்க்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. இன்றைக்கு உலகத்தில் சீக்கியனை பாருங்க, அவன் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட மாட்டான். ஏன்னா அவன் தலாப்பா காட்டுறது அவனுடைய கலாச்சாரம். நம்ம விமானத்தில் போகக்குள்ள ஒரு நெயில் கட்டர் கூட கொண்டு போக முடியாது. சின்ன கத்தி, ஒரு நெயில் கட்டர். நம்ம ஹேண்ட் லக்கேஜில் ஒரு ஆணி நட்டு இருந்தால் கூட அதை தூக்கிடுவான், எடுத்துக்கு போக முடியாது. ஆனால் சீக்கியம் கத்தியோடு விமானத்தில் பயணம் செய்யலாம். காரணம், அவன் என்னுடைய மத அடையாளம் அப்படிங்கிறான், அவன் கலாச்சாரம் என்கிறான். அப்போ அவன் கலாச்சாரத்தை அவனால் பின்பற்ற முடியுது. நம்முடைய கலாச்சாரத்தை நம்ம ஏன் பின்பற்ற மாட்டேங்கிறோம்? இன்றைக்கு காசாவில் மக்கள் அழிகிறாங்க, யூதன் குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ இஸ்ரேல் அடிக்கிறதுனால இந்த காசாவுக்கு எதிராக நம்ம எல்லாம் கோஷம் கொடுக்குறோம். நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் நம்ம அவனுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். அவன் செய்கிறது அநியாயம், துரோகம் என்கிறோம். குழந்தைங்க மேலே குண்டு போடுறேங்கிறோம். அதே நேரம் அவன் ஸ்டைலில் தலையில் வச்சுட்டு இருக்கிறோம். அவன் பற்றின மாதிரி தான் முடிவெட்டுவோங்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்அ முறையில் முடிவெட்டுவதை தடுத்தார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்அ. கஸ்அ முறையில் முடிவெட்டுவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். கஸ்அ என்றால் முடியின் ஒரு ஓரத்தை சிரைத்து அடுத்த பகுதியில் முடிய கூட வச்சுக்கிறது. இது கஸ்அ. இன்னைக்கு அதான் நமக்கு ஃபேஷன் ஆகுது. இன்னைக்கு அப்படி தான் பொடிய மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மொட்டை அடிச்சுக்கிறான், முடியல அப்படியே வலிச்சு எடுக்கிறான், மேலே மட்டும் முடிய வச்சுட்டு இருக்கிறான். அப்போ இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தது. யூதர்களுடைய ஒரு கலாச்சாரம் அது. அவங்க கலாச்சாரத்தில் முடிய வெட்டிக்கிறோம், ஆனால் அவனை எதுக்குறோம். எந்த வகையில் நியாயம்? நான் கேட்குறேன், நம்ம என்ன அவ்வளோ வங்குரோத்துத்தனமாக இருக்கிறோமா? முடி வெட்டுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டைல் இல்லையா? நம்மளுக்கு உடுப்பு போகிறதுக்கு ஒரு ஸ்டைல் இல்லையா? நம்முடைய திருமணம் நடத்துறதுக்கு நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இல்லையா? ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம்? நம்முடைய கலாச்சாரத்தை நாம் ஏன் மறுக்க வேண்டும்? நாம் அதை ஒவ்வொருவராக பின்பற்ற வேண்டும். இந்த மார்க்கத்தில், இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஹயாத்தாக்கி காட்ட வேண்டும். அது கூட ஒரு தஅவா தான். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்துக்கென்று ஒரு வழிமுறையை நமக்கு தந்திருக்கும் போது, நம்முடைய பரம்பரையாக, நம்முடைய வளமையாக மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று நாம் எதையும் பின்பற்றக்கூடாது என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனோ இச்சைக்கு நாம் கட்டுப்படக்கூடாது. சூரா நாஸிஆ 40வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வநஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா. யாரெல்லாம் இறைவனுக்கு முன்னால் நிற்பதை அஞ்சி தன் மனோ இச்சைக்கு மாறு செய்கின்றாரோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் ஒதுங்குமிடம் சொர்க்கம்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம நம்முடைய மனோ இச்சைக்கு முதல்ல மாறு செய்ய வேண்டும். அதே மாதிரியாக அல்லாஹ் தஆலா சூரா மும்தஹினாவினுடைய 1வது வசனத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறான் பாருங்க.
அந்த முதலாவது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா. சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், துல்கூன இலைஹிம் பில் மவத்ததி. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, ஈமான் கொண்டவர்களே, எனக்கும் விரோதியாக இருக்கிற உங்களுக்கும் விரோதியாக இருக்கிறவன நேசத்தால் ரகசியங்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாக, நேசகராக, அன்பு காட்டக்கூடியவரா நீங்க எடுத்துக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டிட்டு சொல்றான், வகத் கஃபரு பிமா ஜாஅக்கும் மினல் ஹக். உண்மையிலிருந்து உங்களுக்கு வந்த இந்த வேதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நிராகரித்தவர்கள், ஏன் அவர்களை உங்களுக்கு உற்ற நண்பர்களாக எடுக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாதிரி அல்லாஹ் சூரத்து தௌபாவினுடைய 23வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிது ஆபாக்கும் வ இஹ்வானக்கும் அவுலியா இன் இஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஈமான் கொண்டவர்களே, ஈமானுக்கு பகரமாக நிராகரிப்பை நேசிக்கக்கூடியவர் உங்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களை உங்கள் வழிகாட்டியர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம யாரை பின்பற்றுறது, நம்முடைய வாழ்க்கையில யாரை எடுத்து நடக்கிறது அப்படி என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அதான் அல்லாஹ் சூரா அஹ்ஸாப்ல 21வது வசனத்தில் சொல்லி காட்டான், அவர் தான், அவரைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தொடங்கும் போது நல்லா தொடங்கணும் என்று தான் நம்ம நினைப்போம். நம்ம பார்க்கலாம், நம்ம தெருக்களில், நம்ம வீடுகளில், நம்ம ஊர்களில் சுபஹு தொழுதுட்டு அப்படி வெட்டக்கிறங்கினா இந்த அப்ப கடை, தேத்தனி கடை எல்லாம் கிராத்தோட ஆரம்பிக்கும். சும்மா கிராத் போயிட்டே இருக்கும், ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 7 மணியாகக்குள்ள அந்த கடையில் குத்தாட்ட பாட்டு போகும், அது வேற விஷயம். அந்த கடையில் சிகரெட்டு விற்கிறான், வீடு விற்கிறான். ஆனால் அதை செஞ்சும் கூட, சிகரெட்டு வீடு விற்றும் கூட அவன் நினைப்பு என்ன தெரியுமா, தொடக்கம் சரியா இருக்கணும், தொடங்கும் போது பறக்கத்து இருக்கணும். அவன் சாம்பிராணி பிடிக்கிறதும், கல்லாக்குள்ள அந்த சாம்பிராணி புகையை பிடிக்கிறதும், மஞ்சள் தெளிக்கிறதும், கிராத்தை போடுறதும், அந்த சுபவுக்கு தொப்பியை போட்டுக்கிட்டு சும்மா பறக்கத்தான் தொடங்கணும். இது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய ஊரில் நடக்கிறது. அவனே இந்த மாதிரி செஞ்சுக்கிறான். கடையை திறக்கக்குள்ள கூட கொஞ்சம் பறக்கத்தான் தொடங்கணுங்கிறான். வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் திருமணம். நம்முடைய விலாசமே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு பெண்ணு தாய் தகப்பன்ட்ட இருந்ததை விட கல்யாணத்துக்கு பிறகு புருஷன்ட்ட இருக்கிறான் ரொம்ப அதிகமான காலமாக இருக்கு. 18-20 வருஷம் தான் உமா பாப்பா கிட்ட, சாகும் வரைக்கும் கணவன்கிட்ட. ஒரு ஆண் பெற்றோர்களுக்கு கீழே இருந்து கட்டுப்பட்டு இருக்கிறதெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான். இந்த கல்யாணம் என்பது ஒரு உரிமை சாசனம், ஒரு விடுதலை சாசனம், ஒரு சமூக அங்கீகாரம் பெற்ற ஒரு அழகான ஒரு ஆளுமையையும் தலைமைத்துவத்தையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த திருமணம். இஸ்லாத்தினுடைய அதிகமான சட்டங்கள், சம்பிரதாயங்கள் எல்லாம் திருமணத்துக்கு பிறகுதான் பிரயோகிக்கப்படுகிறது ஒரு மனிதனில். அப்ப கல்யாணம் என்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பரக்கத்தான ஒரு விடயம். அந்த கல்யாணத்தை கச்சிதமா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி எவ்வளவு அழகாக நடத்தணும். ஆனா அங்கதான் ரொம்ப பெரிய ஒரு அனாச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறத நாங்க பார்க்கலாம். முதல்ல இஸ்லாமிய திருமணம் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா இல்லாதெல்லாம் பூந்து நல்லது எது கெட்டது என்று பிரித்தறிய முடியாத ஒரு சூழ்நிலை மக்களிடத்தில் ஏற்பட்டுக்குது. இஸ்லாமிய திருமணம் அப்படிங்கும் போது இந்த கல்யாணத்தில் மணமகள் மணமகன், அந்த மணமகன் மணமகளை தேர்ந்தெடுப்பதற்கு அவன் மணமகளினுடைய ஒலிகாரரிடம் தான் அனுமதி கேட்க வேண்டும். அதான் இஸ்லாமிய திருமணம். ஒரு ஆணுக்கு அவன் திருமணம் முடிக்கணும் அப்படி என்றால் அவனுடைய ஒரு மனைவியை தேடுவான். யாரா இருக்கலாம், யாரை திருமணம் முடிக்கலாம், அந்த வீட்டு பிள்ளை நல்லமா இந்த வீட்டு பிள்ளை நல்லமான்னு பார்ப்பான். அவன் விசாரித்ததில் இது நல்லது என்று பட்டால் அந்த பெண்ணிடம் ரோட்டில் வச்சு முடிப்போமான்னு கேட்கறது அயோக்கியத்தனம், மார்க்கம் சொல்லக்கூடிய ஆக கேடுகட்ட கேவலமான ஒரு விடயம். அது அப்படி கேட்கக்கூடாது. அந்த பெண்ணுக்கு ஒரு ஒலிகாரர் இருப்பார், குடும்பம் இருக்கும், அங்கே போய் கேட்கணும். இதுதான் உண்மை.
ஒரு மணமகளை, ஒரு பெண்ணை பெற்றவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மணமகளுடைய விருப்பத்தை அல்லது அந்த குடும்பத்தினுடைய விருப்பத்தை மணமகன்கிட்ட நேரடியாக கேட்கலாம். அங்கே வாப்பா கிட்ட போக தேவையில்லை, நேரடியாக கேட்டு அந்த, ஏன்னா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண் என்பவள் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவன் அப்படிங்கிறான். இதான் அந்த முதல் படியே. அப்படி அந்த கல்யாணம் பேசப்படுமாக இருந்தால் அங்கே சூரா அன்-நிஸாவினுடைய 4வது 5வது வசனத்தில் சொல்கிற மாதிரி, ஆத்து நிஸா சதகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனமுவர்ந்து கொடுத்து விடுங்கள்ங்கிறான். மகர் தொகை தான் பேசப்படும். அங்கே சீதன பேச்சுக்கு இடம் கிடையாது, மகர் தான் பேசுறது. பொண்ணை பிடிச்சிட்டு, பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு இப்போ கல்யாணத்தை வச்சுக்கொள்ளணும், மகர் எவ்வளவு தரணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மகர் எவ்வளோ வேணுமென்றாலும் இருக்கலாம். நம்முடைய ஊரில் ஆரம்ப காலகட்டத்தில் 101 ரூபாவில் மகர் நின்றுச்சு. அந்த 1 ரூபாய் எதுக்கு வந்ததுன்னு தெரியலை. அநேகமாக வச்ச 100 ரூபா பறக்காமல் இருக்கிறதுக்கு 1 ரூபா வச்சிருக்கலாம். இல்லாட்டி செருப்புக்கு வச்ச விலை மாதிரி எதுக்கு மகருக்கு ஒரு விலை. இந்த 101 ரூபா 1001 ரூபாவா வந்துச்சு. இப்பெல்லாம் கொஞ்சம் மார்க்கம் பரவ நகைகளை தங்கங்களை மகராக கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு. உம்ரா செய்கிறது மகராக கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு. அப்போ மகருக்கு இந்த செருப்புக்கு வச்ச விலை மாதிரி விலை கிடையாது. அந்த மகரை ஒரு பெண் தரப்பு எவ்வளோ வேணுமென்றாலும் கேட்கலாம். என்ன உம்ராவை கூட்டி போகிறத மகரா தாங்க, எனக்கு இவ்வளவு நகை தாங்க, எனக்கு பாதி வளவு தாங்க, இப்படி என்ன வேணுமென்றாலும் மகராக என்ன செய்யலாம், ஒரு பெண்ணு கேட்கலாம். இது பெண்ணுடைய ஒரு உரிமை. பெண்களுக்கு இஸ்லாம் அவ்வளோ உரிமையை கொடுத்திருக்குது. அப்போ இந்த மகர் தொகை பேசப்படுமாக இருந்தால், அந்த மகர் தொகை முடிவு கட்டப்படுமாக இருந்தால், 2 தரப்பும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா கல்யாணம் நடக்கணும். அந்த கல்யாணம் ஈஜாப் கபூல் அப்படின்னு சொல்றது, ஒப்புவித்தல் ஒப்படுத்தல். அதை அக்குது நிக்காஹ்ங்கிற வார்த்தைகளால நம்ம சொல்றோம். நம்ம நாட்டில் ரிஜிஸ்டர் பண்றது, திருமண பதிவாளர் வந்து எழுதி சைமைச்சு எடுக்கிறது, இது நாட்டு சட்டம். இஸ்லாமிய சட்டம் அதை பதியும் போது அங்கே நடத்துறாங்களே அந்த அக்குது ஈஜாப் கபூல், அதுதான் மார்க்க சட்டம். இந்த ஈஜாப் கபூல் நடத்துறதுக்கு யார் யார் தேவை? 2 சாட்சி தேவை, ஒலிகாரர் தேவை, மாப்பிள்ளை தேவை. பெண்ணு அங்கே வர தேவையில்லை. மணமகள் அந்த காவினுக்கு அந்த கல்யாணம் நடத்துறதுக்கு மணமகள் தேவையில்லை. ஏன்னா மணமகள் சார்பாக அவ வாப்பா வாரா, அல்லது வாப்பா அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ஒலிகாரர் வருவார், அவ்வளோதான். அப்போ மணமகள் வராது. மாப்பிள்ளை, ஒலிகாரர், 2 சாட்சி, 4 தான். இரும்படிக்கிற இடத்துக்கு ஈட்டி என்ன வேலைன்னு கேட்பாங்க. மௌலவி சாப்புக்கு அங்கே இடமே இல்லை. மௌலவிக்கு என்ன தேவைன்னு கேட்குறேன் நான். மௌலவி தேவையில்லை. இப்போ நம்ம கல்யாணம் முடிக்கணும்னா 6 மௌலவி ரிஜிஸ்டர் புத்தகத்தில் திருமணம் நடத்தினவர் அப்படின்னு ஒரு சிக்னேச்சருக்கு கடைசியாக ஒரு இடம் இருக்குது. அந்த திருமணம் நடத்தியவர் மௌலவியாக தான் இருக்கணும்ன்றது இல்லை. ரிஜிஸ்டரே சைன் வச்சுக்கலாம், நான் தான் நடத்தினான்னு. காவின் எழுத வராரு இல்லை, அவரே அவர் வேற போட்டு சைனை வச்சுக்கலாம், நான் தான் நடத்தினான். அப்போ மௌலவி அங்கே தேவையில்லை. 2 சாட்சி, மணமகன் மணமகள், ஒலிகாரர், அவ்வளோதான். இதுதான் அங்கே இருக்கும். அதுக்கு மேலதிகமாக நம்ம சேர்த்துக்கிறதெல்லாம் மேலதிகமான சாட்சியங்கள். குறைந்தபட்சம் 2 சாட்சி, அவ்வளோ பேரும் சாட்சிகள் தான். இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், இதுக்கு ஒரு பெரிய செலவு, அதெல்லாம் தேவையே இல்லை. அவ்வளோதான் இஸ்லாமிய திருமணம். இந்த கல்யாணம் பிரபல்யமாகிறது அந்த ஒலிமாவில் தான். சரி, இதை பகிரங்கமாக செய்யணும், ஈருட்டுக்குள்ளேயோ ரகசியமாவோ செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லை இது. இந்த ஈஜாப் கபூல் எப்படி நடக்கணும் அப்படி என்றால், ஒலிகாரர் எனது மகளை அல்லது என் தங்கச்சியை அல்லது என்னுடைய சகோதரன் மகளை இல்லாட்டி என் பேத்தியை, ஏன்னா வாப்படாப்பாவும் ஒலிகாரராக வரலாம், இவ்வளவு மகருக்கு உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தாரேன் அப்படின்னு சொல்லுவார். அது ஈஜாப். மணமகன் உங்க பேத்திய உங்க மகளை நான் மனப்பூர்வமாக மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவார், அது கபூல். இந்த 2 குறைந்தபட்சம் 2 சாட்சி முன்னிலையில் நடக்கணும். ஷாவி மதுஹபின் சட்டத்தின்படி இந்த ஈஜாப் கபூல் எந்த மொழியில நடக்கணும்? பிலிசானி ஷாஹிதைன். அந்த 2 சாட்சிகள் என்ன மொழி பேசுறாங்களோ அந்த மொழியில தான் அந்த கல்யாணம் நடக்கணுங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல கல்யாணம் நடக்குது அரபுல. அரபுல கல்யாணம் நடத்துறதால அசரத்து வரணும்.
இதை இப்படியே ஆக்கிட்டான் அவன் காசு சம்பாதிக்கிறதுக்கு. இந்த கல்யாணத்தில் மௌலவி சாப் எதுக்கு வரார் என்றால், கல்யாணத்தை அரபுல நடத்துறதுக்கும் அப்படியே பொண்ணோட விட்ட போய் நெத்தி முடிய பிடிச்சி மாப்பிள்ளை கிட்ட கொடுக்கறதுக்கும். ஏன்னா மாப்பிள்ளைக்கு முன்ன அவர் தான் தொடணும், பொண்ணு நெத்தி முடிய அவர் பிடிச்சு கொடுக்கணும். எங்க இருக்கு இந்த சட்டம்? அதை மாப்பிள்ளை போய் பிடிப்பார். நீ என்னத்துக்கு நடுவில் நம்பி மாதிரி தேவையில்லை. அந்த ரெண்டு விஷயத்துக்கு இவர் வாரார். மொத்தத்தில் இதே தேவையில்லை. அரபுல நடத்துறது ஷாபி மதுஹப் சட்டத்திலேயே இல்லை. என்ன சாட்சியை கொண்டாந்து வச்சுக்க, அவனுக்கு என்னன்னே தெரியாது. என்னமோ சைனவங்கன்னா என்ன முடிஞ்சா எவடத்தன்னு கேட்கான், அவனுக்கு என்ன நடந்துன்னே தெரியாது. அப்ப எதுக்கு சாட்சி? சாட்சிக்கு தெரியும் என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு. அப்ப அவன் மொழியில தான் நடக்கணும். இது ஷாபி மதுஹப் சட்டம், இதுதான் இஸ்லாம். இவ்வளவுதான் திருமணம். இந்த திருமணம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மணமகளுக்காக துவா செய்யக்கூடியது அடுத்தது. அது யாரு செய்யறது? ஹஸரத்து செய்யறதா? இல்ல, வந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தரும் செய்கிறது. அந்த துவா தான் பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபில் கைர். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, உங்களை சூழவும் அல்லாஹ் அருள் செய்வானாக, உங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் நலவில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அவ்வளவுதான். இந்த துவா பாடம் இல்லாதவங்க பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக, அப்படி ஒரு வார்த்தையை கூட சொல்லலாம். அது முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ். இந்த துவாவை பெண்கள் மணமகளுக்கும் ஆண்கள் மணமகனுக்கும் இந்த துவாவை ஓதிக்குவாங்க. அதோட கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு மணமகன் ஒலிமா கொடுப்பார். ஒலிமாங்கிறது ஒரு சகனா கூட இருக்கலாம், 100 சகனா கூட இருக்கலாம். அது அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒலிமா கொடுப்பார். அந்த ஒலிமாவோட இந்த திருமணம் முடிஞ்சு போச்சு. அவர் மணமகளோட சேர்ந்து வாழ்வார். அந்த மணமகளை அவர் வீட்டுக்கு கொண்டு வருவார். இங்க சீதனம் இல்லை. பெண்ணுக்கு வீடு கொடுத்து அந்த பெண்ணில் வீட்டில் போய் தஞ்சம் போடுறது இல்லை. இன்னைக்கு ஒரு ஆம்பளைக்கு திட்டக்கூடிய பெரிய வார்த்தை நீ ஒரு ஆம்பளையாடான்னு கேட்கறது தான். ஒரு பெண் வீட்டில் போய் குடியிருக்கிறவன்ட்டு அந்த வார்த்தையை கேட்டால் ரொம்ப பொருத்தமாக தானே இருக்கும். அதை எப்படி திட்டுறதுன்னு சொல்லலாம். நம்ம நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமுதாயம் அறவேட்டியையும் ஹாம்கட் டிஷர்ட்டையும் போட்டுக்கு வயல்ல வேலை செய்யக்கூடியவன் கூட அவன் பொண்ணு எடுத்து வீட்டுக்கு தான் கொண்டு வரான். ஆனால் நம்முடைய மெத்த படித்து மேதாவியாகி பிஹெச்டி முடித்து டாக்டர் ஆகி பொண்டாட்டியில வீட்டில் போய் தஞ்சம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சுபகுக்கு பொண்டாட்டியை எழுப்பி பாத்ரூம் போகணும் என்று தலை சொருகிறார் பெரிய படித்தவர். ஏன் கேட்காரண்டா, பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஃபலோமி என்று கூட்டிக்கு போவாள். அன்றைக்கு போனவர் தான் பொண்டாட்டிக்கு பின்னால. அப்போ பொண்டாட்டியில வீட்டில் போய் இருக்கிறது இஸ்லாம் இல்லை. நம்ம ஆட்களுக்கு இதை வழங்கப்படுத்துறேன்டா. பாம்பு புத்து ரொம்ப பொருத்தம். ஊருக்குள்ள நிறைய வீடுகளை இவர் பிஎஸ்சிட, இவர் பிஹெச்டிட, இது மௌலவி சாப்பிட என்று நாம சில வீடுகளை காட்டுறோம். மௌலை மாறும் அங்கதான் போய் நிற்கிறாங்க. அது ஆற வீடு, மௌலையில வீடு, டாக்டர வீடு, சேர வீடு, ஆர்சன் அது அந்த பிள்ளோட வாப்பா கட்டின வீடு. கரையான் கட்டின கூட்டுல தான் பாம்பு முட்டை குடிக்க போய் இறங்கின. ஊருக்கு பேரு பாம்பு புத்து. எங்கேயாவது பாம்பு கூடு கட்டுதா? பாம்பு கூடு கட்டினத்தை கண்டிருக்கேலா? கரையான் கூடு கட்டுற பேரு பாம்பு புத்து. அது மாதிரி தான் இன்றைக்கு நிறைய பேர் ஊடு இன்னார இன்னார இன்னாரன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது சீதன கலாச்சாரம். இப்படியான ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு சமுதாயத்தில் தலை விரிச்சு ஆடுது. உலமாக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, சீதனத்துக்கு அரபுல என்னண்டு இல்லை. சீதனத்துக்கு அரபுல தெரியா? 7 வருஷம் 8 வருஷம் படிச்ச மௌலைக்கு கல்யாணத்துக்கு அரபுல என்ன, திருமணம் நடக்கிற அந்த ஈஜாப் கபுலுக்கு அரபுல என்ன, கொடுக்கக்கூடிய அந்த மணமகன் கொடுக்கக்கூடிய தொகைக்கு அரபு என்ன, பிரிவினைக்கு சொல்லக்கூடிய அதாவது விவாக பிரிவினைக்கு அரபுல என்ன, இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் அரபுல வார்த்தை இருக்குது. சீதனத்துக்கு அரபுல என்னன்னு கேட்டா தெரியாது. அப்படி ஒரு சொல்லு அரபு லாங்குவேஜ்ல இல்லை. அரபிக்காரன்ட்ட கேட்டா கிறுக்குவான். தெரியா? தேடணுமா? ஏன் தேடணும்? அது இல்லம்மா, அது இஸ்லாத்துல இல்லை. இருந்திருந்த அரபுல ஒரு சொல்லா கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரபு உலகத்தில் மக்களிடத்தில் இதை சொல்லி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அக்சுல் மஹர். மகருக்கு எதிரான கொடுப்பனவு. அதுல சொல்லு அக்சுல் மஹர் என்றால் என்ன? மகருக்கு எதிரான கொடுப்பனவு. மணமகளுக்கு மணமகன் கொடுத்தால் மகர்,
மகனுக்கு மணமகள் கொடுத்தால் சீதனம், அப்படித்தான் சொல்லணும். அல்லது ரஷ்வத்து நிக்கா, திருமண லஞ்சம், அதுதான் இன்னைக்கு அரபுல பயன்படுத்துறாங்க, திருமண லஞ்சம். அப்ப இந்த சீதனம் என்பது வீடா கொடுத்தாலும், வாகனமா கொடுத்தாலும், பூமியா கொடுத்தாலும், அந்த பூமியை ஒரு போகம் செஞ்சுதாரண்டு கொடுத்தாலும், 6 மாத்தையை சோறா கொடுத்தாலும் சீதனம் சீதனம் தான். கல்யாணம் முடிச்சா பெண் தரப்புல செலவு இருக்கக்கூடாது. மணமகளை மணமகன் அவன் வீட்டுக்கு கொண்டு வந்து வாழ வைப்பான். அவன்தான் ஆம்பளை. அவனுக்கு அதுக்கு முடியுமா இருந்தா கல்யாணம் பண்ணுவான். இன்னொரு இடத்துல போய் தண்டாச்சோரா இருந்து கல்யாணம் கிடையாது. உழைக்கிறல்ல, முதல்ல ஒரு 6 மாச சோத்துல விட்டு, புறவு மாமனார செலவுல திண்டு, இப்படியே அவள் போட்ட நகையை வித்து கடைசி வரைக்கும் தொழிலுக்கு போகாம பொண்டாட்டிட சொத்துக்களை திண்டு திண்டு ஒரு இடத்துல ஏலாம அவள் வெட்டக்கரை விட்டாள். அல்லாஹ்க்காக பேக்க கட்டிக்கு போனவன் மதிலால் எட்டி பார்த்து தொழில் கிடைச்சா விரையாச்சு என்று கேட்டான். நிலைமை இப்படித்தான் இந்த சீதனங்கள்லாம் உருவாகுது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். அடிப்படையே ரொம்ப தப்பா கிடக்குது. இந்த திருமணத்தில் சீதனம் என்கிற ஒரு கலாச்சாரம் உள்ள வந்து இதனாலதான் நம்முடைய பெண்கள் வெளிநாட்டுக்கு போறது. இதனாலதான் அந்த பெண்ணை பெற்றவன் ஒட்டாண்டி ஆகிறது. ஒரு பெண்ணை பெற்றவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சுகங்களை இழக்கிறான். எதுக்கு இன்னைக்கு ஒரு ஆண்மகன் தன் மனைவியை விட்டு வருடக்கணக்காக வெளிநாட்டில் வேலை செய்யறான்? அவனுக்கு ஆசை இல்லையா? ஓடி பிடிச்சு கல்யாணம் பண்ணதே அவளோட நல்லா இருக்கிறதுக்காக. மனைவியோடு சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுல ஆசைகளையும் உணர்வுகளையும் அடக்குறான். பிறந்த அந்த பிள்ளைய பார்த்த உடனே இப்பதான் பிள்ளைக்கு 10 வயசு, இது தலைப்பட்டு வரக்குள்ள ஊடு கட்டி முடிக்காட்டி அவ்வளவுதான் ஓடுறான் வெளிநாட்டுக்கு. சிலர் ஹராம் ஹலால் பார்க்காம கூட வியாபாரம் பண்றாங்க. எல்லாமே இந்த பெண்களுக்காக, இந்த பிள்ளைகளுக்காக. ஒரு பெற்றெடுத்த தகப்பன் ரொம்ப ஒரு பலகீனமான ஒரு நிலைக்கு ஆளாகிறான் சீதனத்துக்காக. மனைவி வழியில் எடுத்தத மகள் வழியில் கொடுக்கறதுல திண்டாடி போற சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறி போச்சு. ஒரு தரம் சீதனம் எடுத்து ஒரு கல்யாணம் முடிச்சு போட்டு 4 பொம்பளை பிள்ளையை பெற்று போட்டு அது அவ்வளோத்தையும் கல்லா செய்வார் இவர். அது அவருக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. இப்ப இந்த சீதனம்ங்கிறத தூக்கி எறிஞ்சிட்டு மகர் கொடுத்து பெண் எடுக்கிறதுக்கு வந்தா ஒருத்தன் ஒரு வீடு தான் கட்டணும். அவனுக்கு எத்தனை பிள்ளை பிறந்தாலும் அவனுக்கு எந்த பயமும் கிடையாது. பிறந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு வீடு கட்டிக்கு ஒருத்தன் ரெடியா வருவான். ஆம்பளை பிள்ளைக்கு வழியை காட்டிவிட்டு அவன் வீடு கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு எடுத்துக்கு வருவான். இது சிம்பிளான விஷயம். சொத்து பங்கீடுகள் எல்லாம் இந்த இடத்துல நியாயமாகி போய்விடும். இன்னைக்கு ஒருத்தன் உழைக்கிறதெல்லாம் பெண் பிள்ளைகளை கொடுத்துட்டு ஆம்பளை பிள்ளைகளை எங்கேயாவது போய் பிச்சை எடுன்னு பார்க்குறான், விடுறான். அதனாலதான் மகனுக்கு பெரிய இடத்துல பொண்ணு தேவைப்படுற. மாடி வீடு கட்டிக்கு போய் தட்டி பார்ப்போம்னு நினைக்கிறான். ஏன்னா அவன் கொடுத்து சவுத்துட்டான். அப்ப மகன் வழியில எடுத்து வெல்லணும்ங்கிறது அவனுடைய நிலைப்பாடு. இப்படி தலைகீழாக நிலைமைகள் மாறாம இருக்கணுமாக இருந்தால், இஸ்லாமிய முறைப்படி அனந்தர சொத்து பிரிக்கப்படுமாக இருந்தால், பட வேண்டும் என்றிருந்தால் சீதனம் இல்லாத திருமணங்கள் அரங்கேற வேண்டும். அந்த சமுதாயம் மறுமலர்ச்சி, அந்த சமுதாயம் வெற்றி பெறும். ஒவ்வொருத்தரும் அவனுக்கென்று வீடு கட்டும் போது அதுல தேவையில்லாத வீண் விரயங்கள் இருக்காது. 4 மாடியில ஊட கட்டி கோபிச்சத்துக்கு மேல லைட்டை போட்டு அதுக்கு 4000 ரூபாய் பில்லு கட்டுறான். கூரைக்கு எதுக்குடா பல்வண்டா? அதையெல்லாம் காட்டித்தான் மாப்பிள்ளை எடுக்கணும் என்றது நிலப்பாடு. அப்ப அவனுக்கு வீடு கட்டக்கூட அந்த தேவையில்லாத செலவு செய்ய மாட்டான். இதை இப்படி ஏன் கட்டணும்? இருக்கிறதுக்கு இது இருந்தா சரி, காற்று வரதுக்கு ஜன்னல் இருந்தா சரி. ஜன்னலுக்குள்ள எதுக்கு 1008 டிசைன்? அப்ப வீண் விரயம் தவிர்க்கப்படும். இன்னைக்கு இந்த திருமணத்தில் சீதனம் என்கிற ஒன்று இருக்க போய்த்தான் ஆண்கள் எல்லாம் தருதலையாக, இளைஞர்கள் எல்லாம் உதவாக்கரைகளாக மாறி போனதுக்கான காரணம். இந்த மைதானத்தில் இன்னைக்கு நாம ஸ்பீட் பண்ணிட்டு இருக்கிறோம், பயான் நடந்துகிட்டு இருக்குது. இதே பயான் நடக்காத இந்த இடத்துல, இந்த பல்பு வேலை செய்யாத இந்த கிரவுண்டில் இருட்டுப்பட்ட புகை வருது. காரணம் என்ன? அந்த மாப்பிள்ளைக்கு எங்கேயாவது ஒருத்த வீடு கட்டுறான், நமக்கு எதுக்கு அது என்ற ஒரு நிலை வந்தாச்சு. இருட்டுப்பட்ட புகை வருது. சந்திகளை இளைஞர்கள் ஒன்று செய்றாங்க, தூளங்கிறாங்க, குளிசைங்கிறாங்க, வேற வேற இன்ஜெக்ஷன்ங்கிறாங்க, சுருட்டி வச்சு கொளுத்துறதுங்கிறாங்க. எல்லா அனாச்சாரங்களும் நடந்து பொறுப்பில்லாம உலாத்துறதுக்கு காரணமும் சீதனம் தான். ஏன்னா அவன் எதுக்கு உழைக்கணும், அவன் எதுக்கு வீடு கட்டணும்?
அவனுக்கு தான் எங்கேயோ ஒரு இழிச்ச வாயம் வீடு கட்டிக்கிட்டு இருக்கானே என்கிற ஒரு சூழ்நிலையால தான். சிந்திச்சு பாருங்க, அவன் தான் உழைச்சி வீடு கட்டணும்ங்கிறது அவனுக்கு தெரிய வரும்போது நேரத்தை வீணடிக்க மாட்டான். நேரத்தோட தூங்கணும், சுபகுக்கு வேலைக்கு போகணும் என்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதனால நைட்டு கடைகளுக்கு தேவை இருக்காது. ரோடுல 12 மணிக்கு பிறகு ஆள் நடமாட்டம் இருக்காது. ஒத்த மோட்டார் பைக்கில் ஹெல்மெட் இல்லாம 3 பேர் சுத்த மாட்டான். உம்மா பாப்பா கிட்ட ரீலோட் போட சொல்லி தெண்டிச்சுக்கு நிற்க மாட்டான். காசை வெளிநாட்டில் உழைக்கிற காசை எடுத்துக்கிட்டு நைட்டு கடையில் பர்கருக்கும் வேற வேற ரின்ஸுகளுக்கும் செலவழிச்சுக்கிட்டு நம்முடைய இளைஞர்கள் சுத்த மாட்டாங்க. ஸ்கூல் போற பிள்ளைகள் ஸ்கூல் விடும்போது மோட்டார் பைக்கில் குறுக்கும் மறுக்காக ஓடி வீரத்தை காட்டக்கூடிய வில்வளைப்பு வில்லர்கள் நிறைய பேர் கூடிட்டாங்க. டியூஷனுக்கு போற ரோட்டில் செட்டியான நெரிசல். காரணம், பொம்பளை பிள்ளைகள் வரப்போகுது, ஆம்பளை பிள்ளைகள் ரெடி ஆயிட்டாங்க. அப்படி ரோட்டு வழிய நான் ஒரு ஆம்புலன்னு காட்டுறதும், அடுத்தவளை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு தலையில முடிய வெட்டி குருவிக்கூடு கட்டிக்கிட்டு உலாத்துறதும், ஒரு மாதிரியா உடுக்கிறதும், மோட்டார் பைக்கில் உலா போறதும், ஒரு ஸ்டாண்டை தட்டி நெருப்பு பொறிய கிளப்புறதும், சிக்குண்டு விழுந்து பஸ்ஸுக்குள்ள மாட்டிக்கிட்டு சந்துக்குள்ள ஏறதும் நடந்துகிட்டு இருக்கிறது காரணமே இந்த சீதனம் தான் சகோதரர்களே. இந்த சீதனம் இல்லாம அவன் உழைக்கணும், வீடு கட்டணும் என்றால் வளரும் போதே அவனுக்கு வயசு போறது தெரியும். இந்தடா 20 வயசாச்சு கல்யாணம் பண்ணணுமேம்பான். அவன் வேலை தேடுவான், ஓடுவான், உழைப்பான். பாப்பா கிட்ட ஒரு துண்டு நிலத்தை கேட்பான், அத்திவாரம் போடணும், கரிங்கல் வேண்டணும் என்பான். அவன் நிலைமையை பத்தி அவன் சிந்திப்பான். இன்னைக்கு எப்படி குமர்கள் வீடு கட்டணும் என்று உழைச்சி வீடு கட்ட முடியாத பெற்றோர்களுக்கு பிறந்த குமர்கள் அல்லது பாப்பா இல்லாத குமர்கள் வீடு கட்டுறதுக்காக வீடு சுத்தி காலத்தை கழிக்காளுகளோ, ஹவுஸ்மேட்டா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாளுகளோ, அங்கஞ்ச கடையில கெசியர்ல நிக்க ஓராளுகளோ, அது மாதிரி ஆண்கள் ஓடுவார்கள், பெண்கள் வீட்டில் பக்குவமாக இருப்பார்கள். மறைந்து இருக்கும் வரைக்கும் தான் பெண்களுக்கு மரியாதை. வாசல் அடுக்கி இருக்கிறது, ரோட்டில் ஒதுக்கி இருக்கிறது செங்கல், பீரோவுக்குள்ள பூட்டி இருக்கிறது மாணிக்கக்கல். நம்முடைய பெண்கள் அடைந்து மறைந்து அழகாக இருந்தால் மதிப்புக்குரியவர்கள். அவர்களையே ரோட்டில் அலங்கரித்து வச்சால் அது மதிப்பற்றவர்கள். அப்ப பெண்கள் மதிப்புக்குரியவர்களாக இருக்கும்போது அந்த ஆண்களுக்கு தான் அழகு. ஆடு உழுப்பது இடையனுக்கு அழகு என்று சொல்வாங்களா இல்லையா? அது மாதிரி அப்ப இந்த சீதனம் என்கிற ஒன்று இல்லாம போனதான் நம்முடைய இளைஞர்கள் அடங்குவாங்க. இளைஞர்களிடம் தேவையில்லாத கலாச்சாரங்கள் இருக்காது, போதை கலாச்சாரங்கள் இருக்காது, தேவையில்லாத அனாச்சாரங்கள் நடக்காது. அப்படிங்கிறத நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த சீதனம் இல்லாத கல்யாணத்தை இன்றைக்கு ஒரு சிலர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சமுதாயம் எழுந்து நின்று, பள்ளிவாசல்கள் மிம்பர்கள் நின்று, ஊரில் உள்ள பெருந்தகைகள், புத்திஜீவிகள், மார்க்க அறிஞர்கள், உலமா சபைகள், உலமாக்கள் எல்லாம் இந்த சீதனத்தை வன்மையாக கண்டித்து வாழ்ந்து காட்டி சாதித்து ஊருக்கு ஒரு வழி சொல்லணும். இதை சொல்ல சொன்னா அவர் இருக்கிறதே பொண்டாட்டிட வீட்டில், அதனால ஒரு சமாளிப்பு. அதனால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அன்பளிப்பு ஹலால் தான் அப்படிங்கிற சொல்லும் போதே கடவாயால வலியும் அவருக்கு. நியாயமான வார்த்தை தானா இது? ஏன்னா ஒரு மௌலவி சாப்பிட்னி உண்ட நீ பொண்டாட்டிட வீட்டில் இருக்கிற, மிம்பரில் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதன்னு சொத்து பிரச்சனைக்கு பயம் பண்ற. இதுக்குள்ள அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அன்பளிப்பு ஹலால் தான். இந்த அன்பளிப்பு காவிக்கோட்டில் தெரியும். இந்த அன்பளிப்பு ஹலால், அன்பளிப்பு ஹலால் என்று சொல்றார்களே, அவங்களுக்கு மாமனார் அன்பளிப்பா தந்தது, மச்சினன் கிஃப்டா தந்தது என்று சொல்றாங்க. பொண்டாட்டிக்கு கையை நீட்டிப்பார், இந்த மாமனார் மச்சினனும் மடிச்சு கட்டிக்கு நிற்பான். சீதனத்தை இதான் அன்பளிப்பா? அன்பளிப்பு கொடுத்தா கேட்கிறதா? நான் கேட்கிறேன். இவர் சொல்றாரு எங்களுக்கு அன்பளிப்பா தந்தண்டு. இந்த அன்பளிப்பு கொடுத்த மாமனார் ரோட்ல ஒரு தம்பியை நிப்பாட்டிச்சு, வாடா எங்க வராய், இந்த வீட்டை எடுத்துக்கன்னு சொல்லுவானா? எதுக்கு அன்பளிப்பு தரான்? அவன் பிள்ளைய பண்ணினதுக்கு. இது அன்பளிப்பா? இதைத்தான் லஞ்சம்ங்கிற, அந்த லஞ்சத்துக்கு தான் சீதனம்ங்கிறீங்க. அப்ப இது அன்பளிப்பு ஹலால் என்று சமாளிக்க கூடாது, இது ஹராம், ஊர் அரசு. இதுல யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? உனக்கு அன்பளிப்பா தந்தா நீ ஆண்டு வாங்கி எடுக்கிறதா? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் மகனுக்கு இந்த சொத்தை கொடுக்க போறேன், சாட்சியா நீங்க இருந்துக்கோங்கன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமா போடவில்லை. உலக கைருஹு, இது மாதிரி உனக்கு வேறு பிள்ளைகளும் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. லக்க வலதுன் கைரு,
இது இல்லாமல் வேறு பிள்ளைகளுமா இருக்குன்னு கேட்டாங்க. ஆமாம் யார சொல்லலான்ட்டாங்க. அதுக்கும் இது மாதிரி கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்றாங்க. அநியாயத்துக்கு சாட்சி சொல்ல அல்லாஹ்வின் தூதர் கேட்குதா உனக்கு அப்படி என்றார்கள். சிந்திச்சு பாருங்க. அப்போ ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்ற பிள்ளைக்கு கொடுக்காம விட்டா அநியாயம் வந்து வந்தவரையா விரட்டி விட்டாங்க. இந்த மௌலை சாப்புக்கு அன்பளிப்பாங்க. இது ஆம்பளை பிள்ளையை நடு ரோட்டில் விட்டு விட்டு பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் வீடு கட்டி கொடுக்கறது அன்பளிப்பான். என்ன அன்பளிப்பு இது? நியாயமாயுது. நீ எடுத்த ஊட்டினாலும் உன் மச்சினன் தொழில் இல்லாமல் இருக்கிறான், இன்னொரு மச்சினனுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான். இது சட்டப்படி அந்த பிள்ளைகளுக்கு வாப்பாவின் சொத்து பிரிஞ்சு போக வேண்டியது. ஒவ்வொருத்தனும் மரணிக்கும் போது கபன் துணிக்கு வக்கில்லாத நிலையில மரணிக்கிறான். ஆனா அவன் பெரிய கோடீஸ்வரன். உண்மையிலே அவன் சீதனமா கொடுத்த சொத்து அவன் பேர்ல இருந்திருந்தா ஒரு பெரிய வசதியக்கார ஹாஜியார் மௌத்தா இருக்கிறார். அவர் பேர்ல நிறைய சொத்து இருக்குது. மரணிச்சதுக்கு பிறகு அனந்தர சொத்து பிரியும். இப்ப மரணிக்க கொள்ள அவருக்கு குளிப்பாட்டி துறைக்கிறதுக்கு பழைய சாரம் கூட குறையவா தான் இருக்குது. இதான் நிலைமை, நிறைய பேர நிலைமை. ஸோ இந்த சீதனத்தை எதிர்த்து சீதனத்துக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி நடத்த வேண்டிய இன்றைய உலகத்தில் சீதனத்துக்கு வக்காலத்து வாங்குற சில அறிஞர்கள் உருவாகிறது தான் ஆச்சரியமான விடயமா இருக்குது. இதுக்குள்ள வேற அந்த சீதன கல்யாணத்தில் போய் வாழ்த்திட்டு வரக்கூடிய இன்னும் சில பெருந்தகைகள், பள்ளி தலைவர்கள், உலமாக்கள், ஊரில் உள்ள பெரியவர்கள் இந்த சீதனம் எடுக்கிற இந்த கொள்ளை அடிக்கிற கோட்டத்துக்கு அந்த மஜ்லிஸுக்கு போய் உண்மையை அப்படித்தானே சொல்லணும். சீதனம் எடுக்கிற கல்யாணம் வந்தா கொள்ளை அடிக்கிற இடம். அந்த கொள்ளை அடிக்கிற இடத்துல அந்த மாமனார் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அவருடைய சிரிப்பை பார்த்தாலே தெரியும் இது எடுத்து சிரிக்கிறது. அவ்வளவு கடனோட அண்டை குந்திக்கார். அவர் அழுவார். எல்லாரும் நினைக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் எப்படி இந்த மனுஷன் குளற, அதை நினைச்சு குளறல்லடா பாவி. இந்த கல்யாணம் முடிக்கிறதுக்கு நான் ஓடின ஓட்டமும் எந்த தலையில் இருக்கிற கடனும் தெரியுமாடான்னு குளறான் அவன். இந்த கொள்ளை அடிக்கிற இடத்துல வாழ்த்து சொல்லவுக்கும் துவா ஓதுறதுக்கும் அவன் அந்த கொள்ளை காசில் இன்னொரு காசை பிடிச்சி பீரிசில் வச்சு தர வாழைப்பழத்துக்கும் சம்சாக்கும் கொஞ்சம் பேர் வெக்கம் இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மன் ரா மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிரு பியதி. உங்களை யார் பாவத்தை கண்ணால காண்றாரோ அவர் போய் அதை கையால தடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. தடுக்கணும், பிச்சு எறியணும். அதுக்கு முடியவில்லை என்றால் ஃபபிலிசானிஹி, தடுத்து கையால திருத்த முடியலையா சத்தமா சொல்லு இது தப்புடான்னு சொல்லு. அதுக்கு முடியவில்லை என்றால் ஃபபி கல்வி, அந்த இடத்தை விட்டு ஒதுங்கிறேன்றாங்க. ஒதுங்கிடணும். அந்த இடத்துல கலந்து துவா ஒதுக்கிட்டு வரலாமா? அப்ப சீதன கல்யாணத்துக்கு போகக்கூடாது. எடுக்கிற சீதனம் கொடுக்குற ஹலாலான ஒலிமாவான். அப்ப அந்த ஒலிமாக்கு போகலாமா? ஒலிமாவை கூப்பிட்டா போகலாமா இல்லையாண்டு மௌலையிட்ட 10 கட்ட மௌலை என்ன செல்வார், கட்டாயம் போகணும் பார். மௌலை செல்லிட்டாருன்னு போறது அது கொஞ்சம் முன்னுக்கு மௌலை கேட்டிக்கணும். சீதன கல்யாணத்து ஒலிமாவா சுண்ணத்தான கல்யாணத்து ஒலிமாவான்னு திரும்ப கேட்டிக்கணும். அப்ப அந்த ஒலிமாக்கும் போகப்படாது, அந்த கல்யாணத்திலையும் பங்கெடுக்கப்படாது. அப்ப இப்படி இந்த சீதன விஷயத்துல சமுதாயத்தில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரணும். இந்த அன்பளிப்புங்கிற இந்த பூச்சாண்டி கதையை விட்டுறணும். இதை பொதுமக்கள் தயாரில்லை நம்புறதுக்கு. இந்த பொதுமக்கள் ஏமாந்து போறதுக்கு பொதுமக்களுக்கு நல்லா தெரியும். எவன்கிட்ட கேட்டு பாருங்க, மதரசா பக்கம் நிழலுக்கும் மலைக்கும் ஒதுங்காதவன்கிட்ட கூட கேட்டு பாருங்க, சீதனம் ஹராம ஹலால் கிட்ட ஆரிஜன் ஹலால் பச்சை ஹராமம்பா. அவ்வளவு பாதிப்புகளும் மன வலிகளும் ஒவ்வொருவருடைய மனசுக்குள்ளும் இருக்கு. இதை போய் சமாளிக்காது வேறு கேவலம் இல்லையா? அன்பளிப்பு ஹலாலாம். அதுக்கு என்ன செய்யற? அது உம்மா விரும்பித்தானே தந்த. உம்மா நஞ்சு குடிப்பேன்டாம். சீதனம் எடுக்காம மகனை நீ கல்யாணம் முடிச்சா நான் நஞ்சு குடிப்பேன். அப்ப குடிங்க வேண்டித்தாரனுங்க மகன். ஏண்டா அல்லாஹ்க்கு மாறு செய்யற விஷயத்துல அவர் பாப்பா வந்து தடுத்தாலும் கட்டுப்படுறதுக்கு அனுமதி கிடையாது. அதைத்தான் உங்க பெற்றோர்களையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க உங்களுக்கு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள கூடாது. சூரத்து தௌபா 23வது வசனம் சிந்திச்சு பாருங்க. அப்ப நாங்க நம்முடைய மார்க்கத்தை சரியாக பின்பற்ற வேண்டும். சீதனத்துக்குள்ள நாங்க நுழையக்கூடாது. இது ஒன்று. சரி, இப்ப அடுத்தது என்னன்னா, இந்த திருமணத்துக்குள்ள தேவையில்லாத கலாச்சாரங்கள் அனாச்சாரங்கள் தொடக்கமே சரியில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கல்யாணங்கள் நடக்குது. அதுல ஒன்று ஓடி போகக்கூடிய கலாச்சாரம். அது உண்மையிலேயே கல்யாணம் இல்லை, விபச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா நிக்காஹ இல்லா பி வலி. ஒலி இல்லாமல் கல்யாணம் இல்லைங்கிறாங்க. அப்போ ஒலி இல்லாத கல்யாணம் இல்லாட்டி அது விபச்சாரம். இன்னைக்கு ஒரு பெத்தெடுத்த தகப்பனுக்கும் தாய்க்கும்
தொந்தரவு செய்து நோவினை செய்து பெற்றோர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இருக்குமாக இருந்தால் இந்த ஓடி போகக்கூடிய கலாச்சாரம் தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு மனம், ஒரு பெண்ணு அவளை கருவில் இருந்து சுமந்து வளர்த்து ஆளாக்கி படிப்பிச்சு அழகு கொடுத்து அறிவு கொடுத்து தெளிவு கொடுத்து பேச்சு கொடுத்து மொழி கொடுத்து இந்த உலகத்தில் நடக்க விட்டு அந்த தாய் தகப்பனுக்கு அவங்க கொடுத்த அறிவை வாங்கி எடுத்து திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு அடிதான் ஓடி போகக்கூடிய கலாச்சாரம். அதில் ஒரு பெற்றோர் செத்து போகிறான். மற்றதெல்லாம் அடித்தா திட்டினா தள்ளி விட்டா மன்னிப்பு கேட்டு மாறிக்கலாம். ஆனால் ஒரு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமை இருக்குமாக இருந்தால் அது ஓடி போய் கல்யாணம் முடிக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய இந்த கொடுமை தான். அதனால் அவன் செத்து போகிறான். அவனால் பள்ளி பக்கம் வர முடியலை, ரோட்டில் நிமிர்ந்து நடக்க முடியலை, சில குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தலைமை தாங்க முடியலை, தலை நிமிர்ந்து பேச முடியலை, சிலருக்கு தலை குனிவும் சிலருக்கு ஊரை விட்டு ஒதுங்கி போகிறதும் ஏற்படுது. அவ்வளவு கேவலமாக போகுது இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய விஷயம். உங்களுக்காக செத்து பொழைச்சி சதுரத்தை சாரா புழிஞ்சி ஓடி உழைச்சி தந்த அந்த பெற்றோர்களுக்கு உதவி செய்யலாட்டியும் உபத்திரம் செய்யாமலாவது இருந்திருக்கலாம் இல்லை? அந்த பெற்றோர்களுக்கு உங்களால் எதுவுமே கொடுக்க முடியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, வேதனையை கொடுக்காம அவமானத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்லை? அப்போ கல்யாணத்தில் கேடுகட்ட ஒரு கலாச்சாரம், ஓடி போகக்கூடிய கலாச்சாரம், அது கல்யாணமே கிடையாது, அது மிகப்பெரிய ஒரு அனாச்சாரம்ங்கிறத புரிந்து கொள்ளணும். அது இல்லாமல் பெற்றோர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்தில் சில அனாச்சாரங்கள் ஒட்டி போகுது. ஆனால் அந்த கல்யாணத்தை பண்ணுறோமே, இது மார்க்கத்துக்கு உடன்பட்டு இருக்க வேண்டுமே என்று நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம். கல்யாணத்துக்கு பொன் பார்க்க போகிறது, முத்தி பார்க்க போகிறது, பொட்டி மாற்ற போகிறது, பூ பொட்டி மாற்றுறது, இது இப்படியே செலவழித்து அவனை ஒட்டாண்டியாக்கி நடுத்தருவுக்கு கொண்டு வர அந்த சூழ்நிலை ஏற்படுது. பொத்தி வளர்த்த பெண்ணை கல்யாண விஷயத்தில் மட்டும் சைவரால் பெருக்கி விடுற பெற்றோர்கள் மாறி போகிறாங்க. அது வரைக்கும் பக்கத்து கடைக்கு விடாமல், மூடினதால துறக்காம, வெட்டைக்கு ஆம்பளைகளுக்குள்ள விடாம பொண்ணை வைத்து வளர்த்து கல்யாணத்தில் திரவுனை சோடிச்சு அவருக்கும் அவரை கூட்டாளிமாருக்கும் அவரை மச்சாமாருக்கும் காட்டி கொடுக்குற அளவுக்கு இந்த பொண்ணை மாற்றிட்டாங்க. இதில் அடையாளம் போகிறதான். அந்த உலுகியாக்கு மாடு தேவண்டோன்னா பட்டியில் கவுறு போட்டுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அடையாளம் போகிற மாதிரி இருந்துச்சு. அது உங்களுக்கு எந்த மாடு, இது 2.5 லட்சம், இது 3 லட்சம், இது 4 லட்சம், அப்போ கயிறை போடுறேன் ரெண்டு கயிறை போடுறேன். இப்படி தான் அடையாளம் போட்டு வைக்கிறாய்க்கும். இந்த அடையாளம் போகிறதுக்குண்டு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு போகிறது. சீதனத்தை பற்றி நான் பேச வரல. பொன் பார்க்க போகிறதுங்கிறது சீதனத்துக்குரியது. உண்மையிலேயே அங்கே பார்க்குறது பொண்ணு இல்லை, பொண்ணை மாப்பிள்ளை பார்த்து, மாப்பிள்ளைய பொண்ணு பார்த்து, பேச்சுவார்த்தை முடிஞ்சு திட்டம் கட்டினத்துக்கு பிறகு குறுக்கால ஒரு விஷயம், பொன் பார்க்க வாராங்கயாம். அதனத்தை பார்த்து தானடா முடிவு செய்யணும். மரணத்தை பொன் பார்க்க வாரது அது உண்மையிலேயே பொன் பார்க்குற பேரில் பொண்ணுக்குரிய சொத்து பார்க்க போகிற கலாச்சாரம். பொண்ணு பார்க்க போன மதினிக்காரி மாப்பிள்ளோட ராத்தாவும் தங்கச்சும் அப்படியே பாப்பாள். அந்த சீட் அடிச்சிருக்கா, ஃபேன் போட்டிருக்கா, மேலே கொட்டிருக்கா, சுத்து மதில் கட்டிருக்கா, வளவுட எல்லை எது இது. பொண்ணு பார்க்க வந்தோடனே டீயை ஊற்றியாச்சு. மாப்பிள்ளோட வாப்பாவை காணலை, எங்கண்ணா அங்கே நிற்கார் பின்னுக்கு புல கடைக்கு. என்னன்றதுக்கு வளவு எத்தனை பாகம் என்று அளந்து பார்க்காராம். இதெல்லாம் இன்றைக்கு நாட்டில் நடக்குது. இத்தனைக்கும் அவர் புலப்பூச்சி பகுந்தாடி மகனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கேன். அப்போ சிந்திச்சு பாருங்க, இந்த கலாச்சாரங்கள், இந்த பொட்டி பார்க்க மாத்துறது, பூ கலாச்சாரங்கள், இது கல்யாணம் ஃபங்க்ஷன், அந்த கல்யாண நாளைக்கு நடக்கிறதுக்கு முன்னுக்கு அதுக்கு முதலாண்டைக்கு இப்போ ஒரு புது கலாச்சாரம் நம்மளோட பகுதியில் வந்தாச்சு. இந்தியாவிலேருந்து கொப்பி பண்ணப்பட்டாச்சு. என்னண்டா மருதுண்டி, அதுக்கு என்னமோ பேர் வேற, மெஹனாவோ என்னமோ ஒன்று பேர், மருதுண்டி போடுற கலா. அதுக்கு ஒரு பெரிய ஹோல் புக் பண்ணி பெரிய பாட்டி வச்சு ஒரு 500 பேரை 100 பேரை அழைச்சி அதுக்கு பூ வச்சு த்ரவுன்ஸ் ஓடிச்சு அந்த மணமகளுக்கு மதினி மருதுண்டி போடுறா உண்டு. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு இவளை சோடிச்சு அதுக்கு ஃபேஷியல் வேறு. இந்த ஃபேஷியலில் நடக்கக்கூடிய கூத்துக்கள் என்ன தெரியுமா? புருவத்தை வலிக்கிறாங்க, வேற புருவம் எழுதுறாங்க, உதட்டுக்கு மை அடிக்கிறாங்க, அதை தொட்டெடுத்த காருக்கு பெயிண்ட் அடிக்கலாம். இவ்வளவும் செஞ்சு கருப்பை வெள்ளையாக்கி அதுக்கு ஒரு 30-40 ரூபா செலவழிச்சு அந்த பொண்ணை திரவுனில் வச்சு கல்யாணம் நடத்தினா லொஹர் தொழன்னா, அசர் தொழன்னா, மகரி தொழன்னா, எசா தொழன்னா, சுபவு தொழன்னா. ஏன் தொழன்னாண்டா கழுவினா 30,000 ரூபா கரைஞ்சிடும். அல்லாஹ்க்கு மாறு செய்கிறது ஆரம்பத்திலேயே தொடங்கியாச்சு.
அட கல்யாணங்கிறது அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்ட பரக்கத்தை எதிர்பார்த்து நான் நீ சொன்ன மாதிரி செய்கிறேன் ரப்பே என்று அடிபணிய வேண்டிய இந்த மணமகளும் மணமகனும் இங்கே போய் அடிபணிஞ்சு ஃபேஷியல் செய்கிற இடத்துல முகத்தை கொண்டே கொடுத்து அவன் ஒரு கேஸை மாற்றி அது கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தொழுகையே இல்லை, அல்லாஹ்வுக்கும் மாறு செய்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சூரா அல் முத்தஸிர் 29வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், சக்கர் என்கிற நரகத்தை தெரியுமா? லவ்வாஹத்துல் லில் பஷர். அதை எட்டி பார்க்கும்போது இந்த மனித தோல் கலண்டு விழுந்துரும் அப்படிங்கிறான். அதே அத்தியாயத்தினுடைய 42வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். இந்த சக்கர் என்ற நெருப்பில் நீங்கள் இருக்கிறீர்களே என்ன காரணம் என்று அவர்களிடம் கேட்கப்படும். லம் நகு மினல் முஸல்லீன். நாங்கள் தொழாமல் இருந்து விட்டோம் என்று சொல்வார்கள் என்பதை சூரா அல் முத்தஸிர் 43வது வசனம் சொல்லி காட்டு. தொழுகை இல்லை கல்யாணத்துல தொடக்கத்திலேயே. அப்போ இந்த ஃபேஷியல் கலாச்சாரம் வந்து அந்நிய ஆம்பளைகளுக்கு இதை காட்டி இதுக்குள்ள ஃபோட்டோ வேற. சுப்ஹானல்லாஹ். அதை என்ன என்று தெரியல. அந்த பொண்டாட்டியே ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுற கொஞ்சம் பேர் இருக்காங்க. நாங்கள் நோரெலியாவுக்கு போனன்ற ஒரு ஃபோட்டோ, நாங்கள் கட்டாருக்கு போனன்ற ஒரு ஃபோட்டோ, நாங்கள் கொழும்புக்கு வந்த என்ற ஒரு ஃபோட்டோ. இது ஃபோட்டோ, பொண்டாட்டிய ஃபோட்டோ. ஒரு சிலர் பொண்டாட்டியோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்த முகத்துக்கு மட்டும் ஒரு ஹார்ட்டை போட்டு மறைச்சிட்டாங்க. மற்றதெல்லாம் தெரியுதுடாதங்க. அவங்களுக்கு தெரியாதாக்கும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு மறைச்சத்தை வெளிசாக்கி எடுக்கலாமண்டு. இது தேவை பொண்டாட்டி நீ ரசிகன் எனத்துக்கு ஊருக்கு காட்டுறேன். அதுலேயும் அந்த கல்யாண தண்டைக்கு அந்த பொண்டாட்டியோட அவர் நிற்க, அவரை கூட்டாளிமார் அங்கால நிற்க, பார்க்குறாக்களுக்கு 6 புருஷன் என்று கேள்வி கேட்க எதுக்கு இது? எதுக்கு இது? அதுலேயும் அந்த கல்யாணத்தில் மணமகளுக்கு சோடா பருக்கிறதுக்கு மதினிமார் கொஞ்சம் பேர். அவன் சோடா பருக்கலாம் யோசிச்சிருப்பான், அவசரப்பட்டமோ இதை கேட்டிருக்கலாமன்ட்டு. இப்போ 6க்கு புருஷனுங்கிற கேஸ். இந்த அளவுக்கு கேடுகட்ட ஒரு விஷயமாக இந்த திருமண கலாச்சாரங்கள் நடந்துக்கிட்டு போறதை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் ஒரு அனாச்சாரமா தெரியலையா? இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரமா? எவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு கேவலமான ஒரு நிலை. இல்லை, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த புருஷன் ரசிக்கிறதுக்கு முன்னே கமராமேன் நல்லா ஜூம் பண்ணி ரசிச்சிருவான். மேடம் கொஞ்சம் திரும்பி நில்லுங்க, சரியா தெரியல, கொஞ்சம் கையை கொஞ்சம் இப்படி கிளப்புங்கம்பா, அப்பான் ஜூம் பண்ணலாம், இப்படி கையை வைங்க, இந்த பூவில் கையை வைங்கம்பா. அவனுக்கு தேவைப்பட்ட தோதிலையெல்லாம் அவளை வச்சு அவன் ஃபோனில் அழகாக ஜூம் பண்ணி கமராவில் ஃபோட்டோ எடுத்து இந்த ஆஜியாருக்கு ஒன்றும் தெரியா இழிச்ச வயசு சும்மா அனிருக்கார். அவர் கடைசியா இந்த மௌலவியும் முதல் நெத்தி முடிய பிடிச்சி அவனும் தொட்டு போட்டு போய்த்துருவான். கடைசியாக தான் இவருக்கு பதர். சுப்ஹானல்லாஹ். தேவையா உனக்கு? என்ன கலாச்சாரம்? மார்க்கம் என்பது பெண்களை எவ்வளவுக்கு நமக்கு ஒரு பொறுமதியான ஒரு சொத்தாக தந்திருக்குது. உன் பொண்டாட்டியை நீ வச்சுக்கிட்டு ரசி, அதை இன்னொருத்தன் பார்க்குற அளவுக்கு வைக்கிறது, அதை இன்னொரு கூட்டம் பார்க்குற அளவுக்கு வைக்கிற எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் ஸ்டைல், இது டிசைன், இது ஃபேஷன். இந்த ஃபேஷனில் நீ வாழணுமா? சிந்திச்சு பாருங்க. இந்த பெண்களுக்காவது ரோஷம் இல்லையா? அந்த மணமகளுக்கு அது வெக்கமா தெரியலையா? அந்த பெண்ணை பெற்றவளுக்கு அது ரசமா தெரியலையா? இதுக்குள்ள இப்போ கொஞ்சம் புதுசா கல்யாணங்கள், அந்த கல்யாணம் ஹோல்ல நடக்கும். அந்த மணமகன் வரக்குள்ள முன்னுக்கு நின்றுக்கிட்டு குத்தாட்டம் டான்ஸ் ஃபேஸ்புக்கில் வந்துச்சு. நம்ம பகுதி கல்யாணம் தான், முஸ்லீம்கள் கல்யாணம் தான். அதுலேயும் இந்த பெண்கள் தான் டான்ஸ் அடிச்சுட்டு வாராங்க. அதில் சினிமா பாட்டை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வாயாசைக்கிறாங்க. அம்புட்டு வரிகளையும் திரும்ப அவங்களுக்கு சொல்லி காட்டினா வெக்கத்தில் ஓடிடுவாங்க. வரிகளினுடைய அர்த்தம் என்ன சொல்றான்றதே தெரியல உங்களுக்கு. இல்லை, கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் கேட்டு பாரு, அந்த பாட்டுட அர்த்தம் என்ன, என்ன சொல்றான், அந்த வரி என்ன, அதில் சொல்றது என்ன தெரியுமா உனக்கு? அப்ப இப்படி இந்த டான்ஸ், அந்த மணமகன் வரக்கொள்ள முன்னுக்கு டான்ஸ், ஐயோ அப்படியே கிரவுண்ட்ல இருப்பாங்க, முன்னுக்கு பயங்கர டான்ஸ், அதுக்குள்ள சினோ அடிக்கிறது, அந்த சிலுக்கு பறக்கிறது, இதெல்லாம் நடக்கும். பலூன் உடைக்கிறது, கேக்கு வெட்டுறது எல்லாம் நடக்கும். ஆறு கலாச்சாரம் இது. இவ்வளோ வங்குரோத்தா நமக்கு. நம்முடைய மார்க்கத்தில் பின்பற்றத்துக்கு ஒன்றுமில்லாமையா நீங்கள் அந்நிய மார்க்கத்தில் போய் கை வைக்கிறீங்க? யாரை பின்பற்றுறீங்க? எந்த கலாச்சாரத்தை எடுத்து நடக்கிறீங்க? ஏன் நம்முடைய மார்க்கத்தை நாம சரியா பின்பற்றமா? பேர்டே கொண்டாடுறான். யார் கலாச்சாரம்? பேர்டே கொண்டாடுறான், அன்னையர் தினம் கொண்டாடுறான்,
வேற காதலர் தினம் கொண்டாடுறான். இந்த துறவுனும் மருதொண்டி கலாச்சாரம் அது இது. இப்போ கொஞ்சம் ஸ்டைலாக மாறி பெண் வீட்டு சாப்பாடு அது ஒன்று. ஒலிமா ஆம்பளை கொடுத்தா நாங்கள் ஒன்றும் கொடுக்கலையாண்டு பெண் வீட்டு சாப்பாடு இது ஒன்று. இப்படியே அனாச்சாரங்கள் மாறி மாறி கலாச்சாரங்களாக திணிக்கப்பட்டு இப்போ உள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு எது இஸ்லாமிய திருமணம், இதுக்குள்ள எது உள்ளது, எது வெளியிலேருந்து வந்ததுன்னு தெரியல, திண்டாடுறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூரா மாயிதாவினுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா. ஈமான் கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுக்கு வழிகாட்டிகளாக எடுக்காதீங்க. பஅதுஹும் அவுலியா பஅத், அவர்களுக்குள் முரண்பாடு இருந்தாலும் உங்களை எதிர்ப்பதில் ஒற்றுமைப்பட்டு விடுகிறார்கள். அவர்களை யார் வழிகாட்டியாக எடுக்கிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள் தான். நிச்சயமாக அநியாயக்கார சமுதாயத்துக்கு அல்லாஹ் நேர் வழிகாட்டுவதில்லை என்கிறது 5வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனம். நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்க, எதுக்கு அவங்க கலாச்சாரம் நமக்கு? நம்முடைய மார்க்கத்தை நாம் சரியாக பின்பற்றினால் அதுக்கு சொர்க்கம். இன்றைக்கு காசாவில் குண்டு விழுகிறது, குழந்தைகளை சுக்குநூறாக அள்ளி கொண்டு போகிறார்கள். ஒவ்வொரு அந்த காசாவினுடைய பிள்ளைகளும் மக்களும் பெரியவர்களும் ஒரு துண்டு ரொட்டிக்கும் ஒரு ஈச்சம்பழத்துக்கும் அடுத்தவர் முகத்தை பார்க்கும் அந்த பரிதாபம். அவர்கள் போகக்கூடிய சொர்க்கம் நாங்களும் போக வேண்டுமா? எல்லா கூத்தும் நாங்கள் காட்டணுமா? என்ன நியாயம்? அவங்க போற சொர்க்கம் உனக்கு கேட்குது, ஆனா நீ இஸ்லாத்தை பின்பற்ற மாட்டேங்கிற. அப்ப அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, திருமணம் என்பது இந்த மார்க்கத்தில் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரினால் வழிகாட்டி தரப்பட்ட ஒரு அழகான அற்புதமான ஒரு வணக்கம், ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையை அல்லாஹ்வின் தூதர் கொண்டு வந்த மாதிரி நாம் எடுக்க வேண்டும் என்பதுதான் சூரா அல் ஹஷ்ர் 7வது வசனம். அந்த அல்லாஹ்வின் தூதரில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதுதான் சூரா அஹ்ஸாபினுடைய 21வது வசனம். அந்த அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் பின்பற்றி நம்முடைய கலாச்சாரத்தை கொண்டு வருவதுதான் நமக்கு மறுமைக்கு வெற்றிக்கான வழி. சூரா மாயிதா 51வது வசனம். எனவே நாம் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றி அனாச்சாரத்தை தூக்கி எறிஞ்சு விட்டு சீதன கலாச்சாரத்துக்கு கூஜா தூக்காமல் வாங்கியவர்கள் திருப்பி கொடுக்க நியத்து வைத்துக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் இஸ்லாமிய திருமணம் நடத்த வேண்டும் என்ற ஒரு மனதில் உறுதியான எண்ணத்தையும் நானும் நீங்களும் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.